பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி சாஸ்தா பிறக்கணும். பால்விட சாஸ்தா பிறக்கணும். இத்தனை நாள் கோயில் கூடையா இருந்தாலும் வில்லு வச்சா சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ஆடல் பாடல் பாட்டு கச்சேரி கரகாட்டம் எது வச்சாலும் வில்லு வச்சாதான் அந்த கோயிலுக்கு தெய்வத்துக்கு அருள் வரும். அதனால இன்னைக்கு ஐயா சங்கிலி சுடலையுடைய கதைகளை பாட இருப்பதால ஆதிக்கம் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஐயனார் அடிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 பாலுடையார் ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக மாட வாசலிலே சுவாமி பிறந்தாரே. சகடங்கள் திட்டிடவே ஐயன் பிறந்தாரே. அகிலமெல்லாம் காத்திடவே உன்னால பூநூலோ ஒன்பது வடமோ வெள்ளியால பூநூலோ பாலுடையார் சாஸ்தாவுக்கு தாவடமோ மாணிக்கத்தால் பூநூலா தாழ்வடமா
போது ஓடுங்கம்மா ஒரு குலவ உன்னான மணிக்குலவ முக்கா மூணு தரம் குலவ போடுங்கம்மா அரைக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே பாலுடையார் சாஸ்தாவாக வந்து பிறந்தார். மனுக்களை எல்லாம் காத்து ரட்சித்த பகவான் அந்த சத்தியின் சிவனும் கூடி அது வெள்ளி கையிலே அது வெள்ளி கையிலே அரணாறு இருக்கும் போது
மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் எவ்வுயிரும் தப்பாமல் இறை இழந்து வர வேண்டும் என்று காலையில மாலையில படி இழக்கணும். சுவாமி பார்வதியும் சொன்ன போதே அப்படி ஆட்டும் என்று ஆண்டவன் பகவானோ அகில உலகமெல்லாம் அமுதளிக்க வாராரே. பார்வதி இடமாதில படியரிசி வாங்கி கொண்டு பாரேழு புவனம் எல்லாம் ஆண்டவன் படைத்த இந்த உலகத்திலே இந்த உலகமெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 நேரம். 24 மணி நேரத்திலே பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. பகல் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம். அதுல நாள் ஒன்று, பொழுது 2. இப்ப பகல் பகல் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம். ஆமையா, அப்படி இறைவனாகிய சிவபெருமானோ சாட்சாதி பகவானோ ஈரேழு லோகமெல்லாம் இறையளக்க வேணும் என்று ஆளிதினை எடுத்து ஆடு எங்கும்படி உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படியள மரக்கதினை எடுத்து மாநிலமும் படியளந்தா மரக்கதினை எடுத்து சாமி ஆளாக்கிதினை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்த பகவானோ ஆதி கைலாசமாரே போலே குணமுடனே வாழ்ந்து வார எல்லைக்கு என்னை போலே பெரிய தோழர் போல நல்ல நாரும் போலே மன்மதனோரதையும் போலே போலே மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரா நதியும் போலே பிரம்மலோகத்திலே பிரம்மரிசியும் பொன்னூருகையும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா, இரு பேர்களும் ஒரு முகமாகவே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அந்த பிரம்மலோகத்துல ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய பிரம்ம ரிஷி ஆமா பிரம்மனுடைய வழியில் பிறந்தாலும் அந்த சிவனுடைய சிவபக்தனாக வாழ்ந்து வருகின்றார். சிவனுக்கு காலையில மாலையில பூஜை செய்து 6 கால பூஜை அல்லும் பகலும் 60 நாளுகையும் சிவனுக்கே பூஜை பண்ணுவாரா. ஆமா, பொங்கல் விட்டு அவருக்கு பூஜை செய்து அப்படி சிவபெருமாளுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பிரம்ம ரிஷி ஒரு நாளை பார்க்க தன்னுடைய மனைவியாகிய பொன்னுருகி அந்த பொன்னுருகி பிரம்ம ரிஷி அழைத்தார். ஆமையா, என் கணவா ராஜ மன்னவா, ஏ மன்னவா, பிரம்மலோகம் தன்னாதியிலே பிரம்மலோகம் தன்னாதியிலே நாமல் 2 பேர்களுக்கும் மண்ணால குறைவும் இல்ல குறையும் இல்ல தாழும் இல்ல மண்ணால குறைவும் இல்ல குறையும் இல்ல பொருளால தாழ்வும் இல்ல தாழும் இல்ல. என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்ல. உலகத்திலே செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. ஆணை பெற்று பெண்ணை பெற்று உலகத்தில் சொல்வார்களா, கடையிலே சிறந்த கனி மதலை கனி தான். ஆமா, எவ்வளவு வசதி இருந்தாலும்
அம்மையா பிள்ளை இல்லாத வீடு என்ன வீடுன்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம கும்பிடும் குலதெய்வத்தை கும்பிடணும்னா வாரிசு இருக்கணும். ஒரு கொலை விளக்கு வேணும் ஐயா. வாரிசு இருந்தா தான் வம்சம் தலைக்குமா. இன்னாரும் குலம் தலைக்கணுமானா நாமளுக்கு ஒரு குழந்தை வேணுமே மன்னவா. ஆமோ என்ன பாவனானும் செய்தேன் அந்த பிள்ளை எனக்கு இல்லை குறைந்தேனா மர கலந்தேனா பட்டர நல்லாதில பதற கலந்தேனாலோ பொன்னுருகி பெண்ணவளோ ஆண்டிய அடித்தேனா அந்த நேரம் ஏசினேனா வைத்தார்கள் அடைக்கலந்த வயிறெறிய செய்தேனா இச்சைக்கு தமந்தவர பின்னால் வர சொன்னேனா அண்ணா வாங்க வந்தவர அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையதில் அடித்திட்டேனா மாதா இல்லா மதளைகளை மண்டையில கொட்டினேனா என்ன பாவம் நாம செய்தோம் யாதும் பிள்ளை நமக்கு அண்ணனா அறவட்டி வாங்கினேனா அநியாயம் செய்தேனா அண்ணா மனவாளா என்ன பாவத்தை நான் செய்தேன் மன்னவா. இந்த பிரமலோகத்தில ஏன் எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஏந்தும் பிள்ளை கிடைக்கல. ஒரு சிவன் பூஜை செய்வதற்கு புத்திரவாக்கியம் இல்லையா? ஆண்டியர்களை அடித்தேனா அந்த நேரம் அந்த பேசினா நேரம் ஏசினேனா பேசலியா? வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேனா நான் வயிறேறிய செய்தானா? நான் வச்ச பண்டத்தை வச்சு எடுத்து மூடுனேனா நான் வச்சு எடுத்து முடியலையா? பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னேனா நான் பிரம்மகுலகத்தை சொன்னலாம். சில வீட்டுல அந்த கால ஆண்டியர்கள் வந்து சாப்பாடு கேட்டு வருவாங்க. ஆமா ஆமா இந்த வீட்டுக்கு போனா சாம்பார் மணக்கு மத்தியானம் பொங்கிருப்பாங்கன்னு வயிறாறு திருப்பியா சாப்பிட்டு அந்த வீட்டு பெரிய பொம்பளை என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இன்னும் யாரும் சாப்பிடல உனக்கு என்ன ஓனமா போகுது தாத்தா பெரிய பண்ண சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. எப்போ சட்டியை காய வைக்க விட மாட்டாமா. அப்படி சொல்ல கூடாது. நம்ம அப்படியெல்லாம் நான் செய்தேனா மன்னா. நான் சண்டாளி பொன்னூரிக்கு தாயில்லா பிள்ளைய நான் தலையிலே அடித்தேனா ஆமோ மாதா இல்ல மதலைகளை மண்டையிலே கொட்டினேனா நான் மண்டையில கொட்டுனானா? அப்படியெல்லாம் அநியாயம் செய்யாமல் இருந்த எனக்கு ஏன் பிள்ளை இல்ல, எனக்கு ஏன் புத்திரவாக்கியம் இல்ல என்று பிரம்ம ரிஷியை அழைத்த பொன்னுருகி பெண்ணானவா ஆமோ எங்க நவராஜோ மன்னா எஜமான ரஜகிலி 30 வயதுமாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்ல 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்ல பொன்னுருகி பெண்ணவளோ அந்த பிரமரிசி இடமதிர பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருங்கவலை அதிகம் கொண்டா ஐயா மதலை ஒன்று வேணும் என்று அவன் மனக்கவலை அதிகம் கொண்டா குழந்தை ஒன்று வேணும் என்று கொடுங்கவலை அதிகம் கொண்டா அவன் முத்து முத்தா முகங்கள் எல்லாம் அடிப்பாளோ ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் அடிப்பாளே பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் அடிப்பாளா ஏங்குவாளாம் புலம்புவாளா பொன்னூரிக்கு ஏங்குவாளா அவ ஈசனையே உள்ளாளோ. சிவபெருமானுக்கு நம்ம கண்ணுக்கு பின்னால நாமளை போலவே
பூசை பண்ண ஒரு சிவக்குழந்தை நம்மளுக்கு இல்லையே. சிவன் பூஜை செய்யணுமா? சிவபெருமாளுக்கு பூசை பண்ண பிள்ளைக்காக தவிக்கக்கூடியவங்க யாரு? யாரு? சிவன் அணைந்த பெருமாளை பெற்ற தாய் தகப்பன். ஆனாலும் நமக்கு ஒரு புத்திரவாகி வேணுமா? அந்த பொண்ணுருகி பெண்ணும் இருவேர்களுமாக. ஆமா. நாமளுக்கு குழந்தை வேணுமானா என்ன செய்யணும்? தீராத வினைகள் எல்லாம் தீராத வினைய தெய்வம் தான் தீர்க்கணும். அல்ல சிவபெருமான் தான் தீர்த்து வைக்கணும். அதனால அந்த ஆண்டவனையை நாமல் எண்ணி அல்ல பொன்னுரிக்கையோ அல்லும் பகலும் 60 நாளையும் தவங்களை செய்து சிவனுக்கு பூஜை செய்ய ஒரு குழந்தை வரத்தை நாமல் வாங்கி வர வேணும் அண்ணா. அமையா என்று பிரம்மரிஷியும் பொன்னுருகியுமாக அமையா ஆதி வெள்ளி கையிலே ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவனை தான் நினைத்து பொன்னுருகி பெண்ணவளோ பிரம்மரிஷி ஓடி வந்து தீர்த்தமாடி மாத்துடுத்து நேற்று காப்படிந்தோ சிவனாரதான் நினைத்து சார்ந்து கொண்டு சந்தனத்தால் போட்டு பாலால பன்னீரால கோலம் போட்ட இடமாதிலே சிவனாரை எண்ணி கோலம் போட்ட இடத்திலே தலவாளை இலைவரித்து அல்ல பிரமரிசியும் பொன்னுரிக்கையும் 9 கும்பங்களை எடுத்து வைத்தார்கள். 9 சிவகும்பத்தை அத்தி இந்த 9 கும்பத்திலேயும் முதல் கும்பம் சிவனுடைய கும்பம். அதான் பெரிய சிவகும்பம். அதிலே செவ்வரளி மாலை சாத்தி சிவனாரை எண்ணி பொன்னுருகியும் பிரம்மரிஷியுமாக இருந்து கொண்டு அமையா 12 ஆண்டு காலமாக அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறந்திடாமல் செய்து வாரார். 12 வருடமாக அவர் பாரதம் இருந்து வாரார். 12 வருட சிவனுக்கு பூஜை செய்ய நாமளுக்கு ஒரு குழந்தை வேணும் அல்லவா என்று பொன்னுருகியும் பிரம்மரிஷியுமாகவே சிவபெருமாளையை எண்ணி அல்லும் பகலோ உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காம ஊன் உறக்கம் இல்லாமல் அண்ணன் தன்னை அருந்தாமல் அது பிரம்மரிஷி ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா அண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே இறைவா என்று பொன்னுரியான ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியாரையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியாரையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியாரையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஆண்டவா ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ
தவத்தை பாரோ சம்போச்சங்கரா செய்யும் தவத்தை பாரோ சம்போச்சங்கரா அதே அந்த பகவானே சம்போச்சங்கரா தவத்தை பாரு சம்போச்சங்கரா சம்போச்சங்கரா அப்படி தவம் இருந்து வர போது பிரபரிசி பொன்னுருகி இருவேர்கள் தவம் அதுவும் ஆதி கைலாசம் முழங்குதையா பகவான் பார்வதியை எண்ணி இப்படி பொங்கல் விட்டு பூஜை செய்து இருவேரும் தவம் இருந்து வருகிறார்கள் அல்ல பிரமரிஜியும் பொன்னுரியும் பார்த்தார் சிவபெருமாள் ஆமா இவர்கள் கண்ணுக்கு பின்னால் நாமளுக்கு பூஜை செய்ய ஒரு குழந்தை வரந்தான்னு கேக்குறாங்க இவன் பூஜை பண்ணணுமா என்று இறைவனாகிய பகவான் இந்த 9 கும்பத்திலே முதல் கும்பம் செவ்வரளி மாலை சாத்தி மாலை சாத்தி சிவனுடைய கும்பமாக வைத்திருந்தார் பாருங்க அதுல உதயமாகி அதுல இருந்து ஒரு செவ்வரளி பூ ஒன்று விழுந்தது அப்படியே சிவனே அதுல உதயமாகி நிக்காரு இன்னைக்கு நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம ஒரு நல்ல திங்கினாலும் அவன் போட்டாவில இருந்து ஒரு பூ விழுந்தா அதை நம்ம நல்ல சகனமா நினைக்கணுமா அவன் நம்ம மூதாக்கள் நமக்கு வரம் கொடுக்காங்க அவன் சாமி நம்மளுக்கு நல்ல ஒரு வரம் கொடுத்திருக்காங்க ஆத்தாவு நம்ம ஆத்தா ஐயா மாலையெல்லாம் விழுந்ததுன்னு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது ஆமா நல்லதையே நினைச்சா நல்லதாகவே நடக்கும் பதுக்கும் ஏமனா மூதாக்கள் எல்லாம் நமக்கு வரம் கொடுப்பாங்கல்ல அதான் போட்டாவில் அப்படி செவ்வரளி மலர் எடுத்தா இறைவனை எண்ணினா கண்ணிலே வைத்தா தலையிலே சூடினா அல்ல பிரமரிச்சுடைய மனைவி இருபேர்களுமே ஈசன் நாமளுக்கு பிள்ளை வரம் தந்ததாகவே எண்ணிக்கொண்டு ஆமா பிரம்மலோகத்துக்கு வருகிறார்கள் அந்த பிரம்மலோகத்துக்கு வந்து அவன் பார்த்தார் இறைவனாகிய பகவான் சாட்சாதி சிவபெருமான் இவர்களுக்கு நாமல் போய் குழந்தையாக பிறக்க முடியாது நம்ம அவதாரம் பண்ண முடியாதா நாமல மைத்துனராகிய மாயவன் கண்ணனை அழைக்க வேண்டும் ஓ கண்ணன் வரணுமா இவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க செய்ய வேண்டும் ஆமா அவரையே நாமளுக்கு பூஜை செய்ய சொல்ல வேண்டும் ஓ சிவன் பூஜை செய்ய வேணுமா என்ற ஆண்டவனாகிய பகவானை அழைக்கின்றார் அமையா அவையம் நல்ல அவையவையா அவையோமையா அச்சுதனே பஜமாலே அச்சுதனே பஜமாலே சாமி பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபால பகவானோ அழைக்கும் சத்தம் பச்சமால் கேட்கலையோ ஈஸ்வரன் அழைக்கும் சத்தம் என் பெருமாள் கேட்கலையோ ஆண்ட வேணும் அழைத்த போது அழைத்த போது போடு 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 அந்த அச்சுதனோ வாராரே. அழைத்த போது மாயவனாகிய மதுசூதனன் கேசவனாகிய கிருஷ்ண பகவான் மாயவன் எம்பெருமாள் ஆண்டவன் சிவபெருமாளை அழைத்தார் ஆமா சுவாமி பரம்பொருளே ஆண்டவா இறைவா என்னை அழைத்த காரணம் என்ன சிவன் பூஜை பண்ணதுக்கு மாப்பிள இல்ல பிரம்மலோகத்திலே பிரம்மரிசியும் பொன்னுருகையும் பிள்ளை இல்லாமல் என்னை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள் பெரிய தவம் இருக்காங்களா என் பூசையை செய்வதற்கு ஏந்தும் பிள்ளை கேட்கும் அவர்களுக்கு நீர்தான் போய் குழந்தையாக பிறக்க வேண்டும். ஓ சிவன் பூஜை செய்வன் சிவ குழந்தை பிறக்கணுமா? பார்த்தார் என் பெருமாள். ஆமா, சிவபெருமாளுக்கு பூசை செய்ய நாம் அவதாரம் செய்யணுமானா நாம் செய்த புண்ணியம் பெரிய புண்ணியம் இல்லாது அப்படியே ஆகட்டும் என்று ஆமையா ஆண்டவன் சிவனுடைய கருணையாலே என் பெருமாள் கண்ணனே சிவன் அடைந்த பெருமாளாக எப்படி அவதாரம் பண்ண போறாரையா? அவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆமா அந்த பொன்னுருகி பெண்ணானவா அவருடைய திருவேயத்துல போய் அன்று மாதம் குழி மறந்தா அன்று மாதம் மறந்தா அன்று மாதம் குழி மறந்தா குழி மறந்தா குழி மறந்தா குழி மறந்தா குழி மறந்தா அதுவே குழி கர்ப்பமான கர்ப்பமான அதுவே குழி கர்ப்பமான கர்ப்பமான
முழுகாம இருந்திடுவான் இருப்பாளா முழுகாம இருந்திடுவான் இருப்பாளா கொலை மறந்தா முட்டை நல்ல கொலை மறந்தா ஓடையா மறந்தா சொல்லையா போடு போடு பாலோ அப்படி பொன்னூருக்கு பெண்ணவளும் பிரமலோகம் தன்னாதிலே ஊரறிய ஒரு மாதம் 30 நாள் நாடறிய 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3வது மாதத்திலே முத்து முத்தா வேத்திடும் முகத்தில் கலை கொடுத்திடமோ 4 நல்ல மாதமாச்சு நாயகனே தஞ்சமே 5 நல்ல மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சம் என்பா 6 நல்ல மாதமாச்சு பொன்னூருக்கு பெண்ணவளோ அரணாறு தஞ்சம் என்பா 7 மாதமாச்சு இளவுடம்பு 8 நல்ல மாதமாச்சு திட்டுமுட்ட வருகுதன்பா 9 மாதமாச்சு ஓல போல சொல்லலுவாள 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஆமோ அதிகாலம் பொழுது அருணன் உதிக்கக்கூடிய நேரத்திலே அதிகால கால பொழுதிலா பொன்னொருகு பெண்ணானவா பிரம்மலோகத்திலே அந்த பிரமலோகத்துல சிவனுக்கு பூசை செய்ய சிவ குழந்தை வந்து அவதாரம் செய்ய போறார் ஆமோ அவ வாதம் கொண்டு வயருளைந்து வாதம் கொண்டு அவ வயருளைந்து அரணாருட அருளாலே அருளாலே ஆண் குழந்தை ஒன்று பெற்றெடுத்தார். அருளாலே
கர்மங்களை செய்து 16ஆம் நாளையிலே இந்த குழந்தைக்கு நாமல் பெயர் கொடுக்க வேண்டும். சிவனுக்கு பூஜை செய்ய சிவனுடைய அருளாலே சிவனுக்கே பூஜை செய்ய இந்த குழந்தை பெருமாள் வந்து அவதாரம் செய்ததனால ஆமா இந்த குழந்தைக்கு சிவனுடைய பெயர் கொடுக்க வேண்டும் என்று. இது நம்ம குழந்தை இல்ல, சிவனுடைய குழந்தை. ஆமா சிவக்குழந்தை 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 என்று சிறப்புடனே பேர் கொடுத்து 90க்கு பெண்ணவளோ சிவக்குழந்தை பாலகனே அறையில அண்டைக்காக பூமையில விட்டமானோ ஒரு பாதனோக கோலாதியில தொட்டில் துளையதில மார்போடு தொட்டில் மடியதில பாலாட்டி ஓராட்டி ஓராட்டி தலைமகனை வளர்த்துவாரா தலைமகனை வளர்த்துவாரோ ஐயா ஓராட்டி வட்டியில சாதம் போட்டவாறு உண்ண மாட்டார் என்று இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார் என்று தங்க நல்ல இரவெண்ணை தான் பிசைந்து கிளறியவள் அவளுக்கு ஊட்டி வளர்த்துவாரோ சிவக்கொழுந்து பாலகனை உடம்பெல்லாம் நெய்யுருக ஏத்தி வளர்ப்பாரா தேகமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில சிவக்கொழுந்து பாலகனோ ஒன்று நல்ல வயதாச்சு அவரை ஊந்து விளையாடுவாரோ 2 வயதாச்சு இருந்து விளையாடுவாரா 3 வயதாச்சு முடியிறக்கி காது குத்தி தாலை கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு காது குத்தி போட்டு அவருக்கு கைக்கு தங்க காப்பு போட்டு சிவக்குழந்தைக்கு 1 வயது 2 வயது. ஒரு வயதிலே ஓடி விளையாடுகின்றார், 2 வயதிலே இருந்து விளையாடுகிறார், 3 வயசுல முட்டை போட்டு 3 வயதிலே முடி இறக்கி காது குத்தி முத்தாலே கம்மலிட்டு கடுக்கம் போட்டு காது குத்தி கடுக்கம் போட்டார்கள், கைக்கு தங்க காப்பும் போட்டு ஆமா 4 வயதாச்சு நடந்து விளையாடும் பிராயமானார். நடந்தோடும் பிள்ளையானார் சிவக்குழந்தை. 5 வயதிலே அறிவிக்கல்விகளை கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி அல்ல பிரம்மரிஷியே தன்னுடைய மகனுக்கு தந்தைக்கு தந்தையாக ஆமா குருவுக்கும் குருவாகவே இருந்து கொண்டு ஒரு குழந்தை படிக்கணும்னா இந்த மாசம் தான் படிக்கணும். இது புரட்டாசி மாசம் தான் படிக்கணுமா? இந்த புரட்டாசி மாசத்தில வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. பிள்ளைகளுக்கு கல்விக்கு போய்க்கணும். மறுநாள் தசரா. ஆமா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கிற பாடங்களை பூசையிலே வைத்து பூஜையில வச்சு மறுநாள் விஜயதசமி அதுதான் ஆயுத பூஜை, அதுதான் வெற்றி பெறக்கூடிய நாள். ஆமா அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதனாலே சிவக்குழந்தைக்கு எங்க ஐயாவான சிவக்குழந்தைக்கு அந்த பிரம்மரிஷி கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆமோ காயாத பனையதில கண்ணை போன குருத்தொடுத்தா பனையலில கண்ணே போன குருத்தெடுத்தா காயாத பனையதில கண்ணை போன குருத்தொடுத்தா கண்ணே போன குருத்தெடுத்தா ஈனாத பனையதில குருத்தெடுத்தா பனையதில எல்லாம் குருத்தெடுத்தா
அதிலே மஞ்சள் குறிப்பிட்டார்கள். ஆமா எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி சிவக்குழந்தை ஆசார பலகையிலே அமர வைத்து இவரை காயை உடைபிடித்து தான் தந்தையாகப்பட்ட பிரம்மரிஷியோ மகனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தார். கல்வி கலைக்கானங்களும் அவருக்கு சிறப்பா கற்றுக் கொடுத்தார். ஆயகலை 64 கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த சிவக்குழந்தைக்கு பிரம்மரிஷி கல்விகளை போதித்தார். கல்வி கலைக்கானங்களும் போதித்து ஆனாவில் இருந்து அக்கனா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கனா வரைக்கும் ஆமா ஆயகலை அனைத்தும் எப்படி படிக்கின்றார்? அந்த சிவக்குழந்தை எப்படி படித்து வருகிறார்? அருணல்ல வயதாதில அருணல்ல வயதாதில அரிச்சுபடி படித்து வாரா ஏழு நல்ல வயதாதில எஞ்சுபடி படித்து வாரா குழந்தை பாலகனோ ஐயோ நல்ல வயதாதில எது வயதாதில ஓலை எது எழுந்து வாரோ 12 வயதாதில 12 வயதாதில அவன் பலகலை ஆடிமாரோ நாலு வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் ஆமா 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் கல்வி கலைக்கெல்லாம் போதித்து 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் ஆமா ஒரு நன்னூல் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி இந்த சிவக்குழந்தான வரும் அப்பேற்பட்ட கல்விகளை எல்லாம் கற்று வருகிறார் ஐயா சிவக்குழந்தை. அமையா அரிகரி கொன்றே வேந்தம் அறிந்து கொண்டாரோ அரிகரி கொன்றே வேந்தம் அறிந்து கொண்டாரோ அறிந்து கொண்டாரோ அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டாரா அவர் அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டாரா நாலு வேதம் ஆமா சொல்லு நாலு வேதம் உடைய போலே. 4 வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டாரோ படித்து கொண்டார் 64 கலைக்காணியம் அறிந்து கொண்டாரா 64 கலைக்காணியம் அறிந்து கொண்டாரா சிவக்குழந்தை அப்படி 12 வயதுக்குள்ள பாலகன் சிவக்குழந்தை பல சாஸ்திரமும் படித்து வாரா 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 12 வயசுக்குள்ள 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள். இந்த சிவக்குழந்தை 5 வயசுல இருந்து சிவக்குழந்தாகிய பாலகனுக்கு அமையா 5 வயதுல இருந்தே பள்ளிக்கூடத்து படிப்பையும் பக்தியவும் சேர்த்து கொடுத்தாரா. ஓ சேர்த்து கொடுக்கணுமோ அதனால 12 வயசாச்சு. சிவக்குழந்தைக்கு 12 வயது வரை பள்ளி படிப்பெல்லாம் முடித்து முடித்து தான் தந்தை அழைத்தார். அப்பா எப்பா இன்னையில இருந்து ஈசன் பகவானுக்கு நான் தான் பூசை பண்ணுவேன். எவன எனக்கு வயசு 12 வயசாச்சுடா 12 வயசாச்சு. ஆமா இத 12 வயசுல ஏன் பூசை பண்ண விடணும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அப்ப ஒண்ணும் தெரியாத காலம். ஆமா ஆமா 12 வயசுல பக்தினா இதுதான் பக்தி. ஆமா முத்திய பத்தி தெரியாது. அப்படி இல்ல. ஆமா அப்ப சிவக்குழந்தைக்கு 12வது வயதிலே தந்தை அழைத்தார். எப்ப சிவன் பூஜையா அப்பா இன்னையில இருந்து சிவனுக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன். நான் தான் பூஜை பண்ண போறேன். மகனே சிவக்குழந்தை நீ பால பருவம்பா சின்ன பையன் உனக்கு சின்ன பையன். ஆமா உனக்கு 12 வயசு தான் ஆகுது. ஆமா இன்னும் கொஞ்ச காலம் நீ பொறுத்திருந்தையானா ஆமா அதுக்கு அப்பாலே நானே உன்னை பூசை பண்ண அனுப்புதேன். நானே உன்னை போச்சல்லம்பா. அப்ப சிவக்குழந்தை தந்தை அழைத்தார். அப்பா எப்பா தாயை சிறந்த கோவிலும் இல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வேதங்களை நான் படித்தாலும் நான் படிச்சிருந்தாலும் 5 வயசுல இருந்தே நீங்க பூசை பண்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
இருக்கிறோம் இல்லையா? சிவனுக்கு பூஜை பண்ண நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அதனால இன்னைக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன். இன்னைக்கு நான் தான் சிவன் பூஜை பண்ண போறேன். மகன் பக்தியை கண்டு பிரம்ம ரிஷியோ பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். செஞ்ச சந்தோஷம் கொண்டு நம்ம பிள்ளை 12 வயசுல நம்மள மாதிரியே பூஜை பண்ணணும்னு நினைக்கிறானே. சிவன் பூஜை பண்ண நினைக்காரா? அதுக்குத்தான் பொட்ட பிள்ளைனா தாய போல பிள்ளை, அவன் தாய போல பிள்ளை. ஆம்பளை பிள்ளைனா அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கும்பாங்க. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிவக்குழந்தை பார்த்து அப்பா மகிழ்ச்சி அடைந்தார். ரொம்ப சந்தோஷம் கொண்டாராமியா. மகனே சிவக்குழந்தை, சிவக்குழந்தை, சிவபெருமாளுக்கு நீ பூஜை பண்ண போறதெல்லாம் சரிதான்டா. ஆனா 6 கால பூஜை செய்யணும். ஆண்டவனுக்கு 6 கால பூஜையில ஒரு வேளையை நீ மறந்தேனா ஈசன் ஏத்துக்கிட மாட்டார், கோபப்படுவாரு. சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமா. அன்னைக்கு தான் சிவபூஜைக்கு பூ கொண்டு போனோம். சித்ரா பௌர்ணமிக்கு சிவன் பூஜையினை மறந்தேனா ஈசன் உன்னை ஏத்துக்கிட மாட்டாருன்னு தந்தை சொன்னார். அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று சிவக்குழந்தை பாலகனோ 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 சிவன் பூஜை செய்ய வாரான் செய்ய வாரோ பாலகனோ 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 பூஜை செய்ய வாரா செய்ய வாரோ. அவரோ நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அதிகால பொழுதில அருணன் உதிக்கும் போதே மகனுக்கு பூசை செய்ய தந்தையாகிய பிரம்ம ரிஷி அந்த பூக்குடலை கையில எடுத்து கொடுத்தார். பத்தி அவருக்கு வாழ்த்தி வரம் தான் கொடுத்தார். வரமதைய வாங்கி கொண்டு பூசை செய்ய வேணும் என்று பூக்குடலை கையில் எடுத்து சிவனாருக்கு பூசை செய்ய சிவக்கொழுந்து வாராரே. கங்கையில நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து திருநீற்று காப்பணிந்து உத்திராட்ச மாலை போட்டு குடலும் கையுமாக பூங்காவனமாறாரே. கைலாசத்திலே தெய்வேந்திரன் அமைத்திருந்த பூங்காவனத்திலே ஆமா பூ மலர்களை பறித்து சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அந்த சிவக்குழந்து பாலகனானவன் தீர்த்தமாடி மாத்துடுத்தி கையால மலர் எடுத்த காம்பலிக்கு போகும் என்று விரலால மலர் எடுத்த அது வெம்பி விடும் என்று சொல்லு தங்க துரட்டி கொண்டு தங்கரளி மலர் எடுத்து வெள்ளி துரட்டி கொண்டு வில்வையெல்லாம் புடுங்குவாரோ செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்து செவ்வரளி மலர் எடுத்து சிவன் பூஜை செய்வாரோ மலர் எடுத்து மலர் எடுத்து சிவன் பூஜை கங்கையிலே நீராடி குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி காவி உடைவிடித்து உத்திராட்ச மாலை போட்டு திருநீற்று காப்பணிந்தார். ஆமா காவி உடை அணிந்தனர், உத்திராட்ச மாலை அணிந்து ஆமா பூக்குடலை கையில் எடுத்தார். அந்த பூக்குடலை கையில் எடுத்து இந்திரன் பூங்காவனத்திலே வந்து சிவக்குழந்தாகிய பாலகன் இந்த சிவன் பூஜை செய்ய கையால் மலர் எடுத்தா காம்பலிக்கு போகும், போகுமா விரலாலே மலர் எடுத்தா வெம்பி விடும் என்று சொல்லி தங்க துரட்டி கொண்டு தங்கரளி மலர் எடுத்தார். ஆமா வெள்ளி துரட்டினால் வில்வ இலையை புடுங்கினார். அந்த விமலன் பகவானுக்கு பூஜை செய்ய செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ண வருகிறார். இப்படி காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. கைலாசத்திலே சிவபெருமாள் பார்த்தார். மகனே யாரப்பா நீ? நான் தான் சிவக்கொழுந்து. நான் தான் பிரம்ம ரிஷியினுடைய புத்திரன். என் பேரு சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்து. ஆமா. ஓ நீதான் தவமிருந்து பிறந்த பிள்ளையா? என்னுடைய அம்சத்துல பிறந்த பிள்ளையா? மகனே சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்து, உன் அப்பா எனக்கு 6 கால பூசையை அணுவளவு தவறாமல் செய்து வருவார். எனக்கு சிவபூஜை பண்ணாரு. அந்த 6 கால பூசையில ஒரு வேளையை நீ எனக்கு மறந்தா உன்னை நான் ஏத்துக்கிட மாட்டேன். சிவபூஜையை மறந்தா ஏத்துக்கிட மாட்டேன். அதுவும் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு எனக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம். நீ அன்னைக்கு தான் மலர்கள் கொண்டு வரணும். அன்று நீ என் பூசையை மறந்தா நான் ஒரு பொழுது உன்னை ஏத்துக்கிட
மறந்துட மாட்டேன். உன் மேல பெரிய கோபப்படுவாரு. பரம்பொருளே ஆண்டவா, எங்க அப்பா என்ன சொல்லித்தான் அனுப்பி வைத்தார். சிவன் பூஜை செய்வேன். உங்கள் பூஜையை நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டானே. அன்று முதல் ஆண்டவனுக்கு சிவக்குழந்தோ பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமா, சிவக்குழந்தை பக்தியை கண்டு கண்டு பகவானுக்கு அவன் மேல ரொம்ப பாசமாகி விட்டார். இப்ப சிவனுக்கு ஆனந்த சந்தோஷம் கொண்டு சிவன் ஆமா சிவன் அடியார்களுக்கெல்லாம் அவர் எளியோனா. ஆமா ஆமா, சிவனை வணங்கக்கூடிய மக்கள் அனைவர்களையும் சிவன் சோதனை கொடுப்பார். கைவிட மாட்டார்களா? ஆனா ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமா, அந்த சிவக்குழந்தனுடைய பூசையை கண்டு சிவபெருமாளுக்கு அவன் மீது அளவில்லா மகிழ்ச்சி. இப்ப பெரிய சந்தோஷம் பண்ணிட்டார் பாத்தீங்களா? அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குன்னனைப்பாரோடு ஒரு சின்ன பிள்ளை பூசை பண்ணுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நம்ம பெரிய சந்தோஷப்படுவோம்ல. சிவக்குழந்தையுடைய பூசையை கண்டு கண்டு சிவபெருமாள் ஒரு பொழுது கூட அவனை மறக்காமல் இருந்தது கிடையாது. இப்ப பார்த்தாலும் சிவக்குழந்தைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியே சிவக்குழந்தை சிவக்குழந்தை என்று அழைத்த போது கைலாசத்திலே உள்ள 33 கோடி தேவமுனிவர்கள் பார்த்தார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவலோகத்திலே தேவ முனிவர்கள் அனைவர்களுமே தேவ முனிவர்களுக்கு தலைவன் யாரு? அந்த இந்திரன் தானே? தெய்வேந்திரன். ஆமா, இந்திரன் கிட்ட வந்து அழுது முறையிட்டார்கள். எல்லாரும் போய் சொல்லி, ஐயா தெய்வேந்திரா, சிவக்குழந்தை என்னைக்கு கைலாசத்துக்கு சிவனுக்கு பூசை பண்ண வந்தானோ, என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்த ஆண்டவன் நம்மளையே மறந்து விட்டாரு. சிவராமனோட மறந்துட்டாரா? இப்படியே விட்டுட்டோமானா கைலாசத்துக்கு இனிமே சிவனாக இவன் தானே இருப்பார். இப்ப இவர் தான் இருப்பாரோ? இவன் சிவன் பூஜையை கலைத்தாக வேண்டும், இவனை பூலோகத்திற்கே நம்ம அனுப்பணும்னா. ஆமா, தெய்வ முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட தெய்வேந்திரன் கிட்ட வந்து சொன்னார்கள். எல்லாரும் வந்து முறவிட்டு இந்திரன் பார்த்தார். ஆமா, சிவக்குழந்தை பூஜையை நம்ம எப்படியாவது கலைச்சி இவனை பூலோகத்துக்கு அனுப்பணும். அப்படி இந்திர பகவான் அதுக்கு உண்டான நாளை பார்க்கணும். அதுக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியிலே இரவு நேரம் பட்ட பகல் மாதிரி நிலவடிக்குமா? இப்ப பட்ட பகல் மாதிரி இரவுல நிலவடிக்கும். ஆமா, பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, அப்பா பட்ட பகல் மாதிரி 12 மணிக்கு நில உச்சியில இருக்கும். இப்ப வெளிச்சம் ஜெகஜோதியா இருக்கும். அன்று இவன் பூசையை நாமல் கலைத்தாக வேண்டும் என்று எண்ணி, ஆமா, சித்ரா பௌர்ணமி இரவு 12 மணிக்கு இந்த சிவனுடைய பூஜை கலைக்கு தெய்வேந்திரன் ஒரு செஞ்சேவல் வடிவத்தை கொண்டு ஆமா சிவக்குழந்தனுடைய ஆசிரமத்தின் அருகிலே வந்து சிறகு தட்டி கூவினான். கொக்கரகோ கோம் நல்ல வடிவம் கொண்டு தெய்வம் கொண்டு அந்த தெய்வேந்திரன் தட்டி வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு சிறகு தட்டி பார்த்தாரே தெய்வேந்திரன். சேவல் கூவும் சத்தத்தை கேட்டு பொழுது விடிந்து விட்டதோ என்று எண்ணி, பொழுதுதான் விடிஞ்சிருச்சோ. அவன் சின்ன பிள்ளை தானே, ஆமா, பெரிய மனுஷங்கன்னா நம்ம யூகமா பாத்துக்கிடலாம். பாத்துக்கலாம். அவன் 12 வயசு பையன். அறியாத பருவம். பொழுது விடிந்து விட்டதோ என்று நினைத்து ஆமா, அவன் பூக்கூடல கையில எடுத்து கையில எடுத்து பூசை செய்ய அப்படி பூசை செய்ய எங்க கரை எதற்கு வாராரு? முழிக்கல. அங்க பூஜை செய்ய வேண்டும் என்று கங்கைக்கு வந்தார். ஆமா, கங்காதேவி முழிக்கல. கெங்காதேவி முழிக்கல. பூங்காவனத்துக்கு வந்தா பூ மலர்கள் ஒண்ணும் விரியல. இப்ப முட்டா அரும்பா இருக்கு. பார்த்தா சிவக்குழந்தை. ஆகா, ஒரு நாளும் இல்ல திருநாளா இருக்கு. இருக்கா? கங்கைக்கு வந்த கங்காதேவி முழிக்கல. அமைதியா இருக்கு. பூங்காவனம் வந்தா மலர்கள் ஒண்ணும் விரியல. ஆமா, அப்போ ஒரு வேளை இனி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தா பொழுது விடிஞ்சிருமோ நேரம் ஆகி போமோ என்று அறியா பாலகன் தெரியாத வயசு சின்ன பிள்ளை பூக்குடலை தலைக்கு வைத்தார். தலைக்கு வச்சா அசந்து தூங்கிட்டான். கண்ணாச்சு வந்து தூங்கினா. அந்த நேரத்திலே தெய்வேந்திரன் ஓடோடி வந்து ஆமா, மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு ஆண்டவனுக்கு பூசை செய்தார். பாதத்துல போட்டு மலர் பூஜை பொண்டு. பொழுது விடிந்தது. ஆகா, சூரியன் உதயமாகி மூஞ்சில வெயில் சுள்ளுன்னு அடி. வெயில் அப்படியே சுள்ளுன்னு அடிக்கி சுள்ளுன்னு. ஐயோ பொழுது விடிந்து விட்டதோ. ஆமோ, சிவக்குழந்தானவள் மலர்களை பார்த்தால் மலர்கள் ஒண்ணு விரியல. ஆமையா, அவர் கைலாசம் கடவுளான பகவான்
தப்பு செய்ய மறந்ததா பூலோகம் போகணும் அப்பா. சிவனே உம்மை விட்டா வேற என்ன கதி எனக்கு? சிவன் இருக்கும் பீடம் அதை சேர்த்து பிடிப்பாரா? சேர்த்து பிடித்த போது பார்த்தாரே சிவபெருமான் அரசு மகன் தவசிநாதா சிவனே பெருமாளே பூலோகம் போகணுமா? பூலோகம் போன யாரா? பூலோகம் தடாதிலே பூலோக மக்கள் எல்லாம் மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில ஒரு வான பொங்கலிட்டு செங்கடா பலி கொடுப்பா சிவனாரும் சொன்ன போது அரசு மகன் தவசிநாதே சிவனறிந்த பெருமாளும் காளி வச்சு யோக வச்சு கச்சம் போல கமண்டலமா பொன்னால பூணூலா பொன்மதித்த தல்வடமா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தல்வடமா வரங்களை வாங்கி கொண்டு சிவனறிந்த பெருமாளும் ஆக்கு வரும் அழுக்கி வரும் 1008 வரும் சொல்லு வரும் மெல்லு வரும் ஓடி வருங்களோடு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பர்வதமா வைப்பாலும் ஏறுகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு யோக போலி பட்டணமா பூஜாராஜ நாடு விட்டு போல் பெருகி வாராரே சீர்காழி சிதம்பரமா தென்னற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் மலரலும் திருக்கடையும் மலப்பாதை கூடி மக்களையும் சேர்வ செய்து காப்புலிங்கம் வெட்டியிலே மக்கள் ஒரு பயிராக தெய்வம் ஒரு வேலியாக சிவனேந்த பெருமாளே சங்கிலி மாடன் சுட தாயான பத்திரகாளி குப்பையில பிறந்த பிள்ளை சொல்ல பிள்ளை கர்ப்பசுவாமி உச்சியில குல்லாவா சங்கிலி மாடன் சுடராய்யா உல்லாச காலடையா தலை ஒரு குல்லாவா ஆமரங்க மணி அழகா பட்டு கச்ச பவர கச்ச பட்டு கச்ச செல்லராமா உச்சியில குல்லாவா வாங்க கச்ச செல்லடாமா உனக்கு கையேறுவ வல்லையாமா மனைவிலேக்கள் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா சங்கிலி மாட சாமி ஐயா காவல்கார கருப்பசாமி உனக்கு மத்தியான மதியம் போல ஐயா மதியம் உச்சி வேளையில ஆடுவாராம் பாடுவாராம் ஆடாளி போடுவாராம் சங்கிலி மாடன் சுடராய்யா தாயான பத்திரகாளி மும்பையிலே பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்ந்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசாமி சிவனடைந்த பெருமாளோடு ஆடுவாராம் பாடுவாராம் ஆடாளி போடுவாராம் ஓடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா சுடராய்யா சூடாடு ஒரு பரணே சூனம் பண்ணி ஒரு பரணே பாலாடு ஒரு பரணே பாலும் பண்ணி ஒரு பரணே செங்கிடா ஒரு பரணே சேவல் போலி ஒரு பரணே யாழே பரணாவிலே எருமக்கிடா பலிகளோடு ஆறாறு சங்கிலி மாடு காவல்கார கருப்பசாமி. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.